ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெயிலையும் செய்யலாம். இந்த மாதிரி எதில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு 3-4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக பொரிய விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போது லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை அப்படியே இதில் துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சாப்பாட்டினுடைய அளவை பொறுத்து உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டை பொறுத்து எடுத்துக்கோங்க. இதே நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா தேங்காயோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா சாதம் சேர்த்துக்கிறேன். இது காலையிலேயே வடித்த சாதம். இப்போது இந்த தேங்காய் சாதத்தை நைட்டு டின்னருக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மாதிரியான லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான். ஏற்கனவே 2 லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக நான் இது வடித்த சாதம் அப்படிங்கிறதுனால உப்பு சேர்த்து தான் சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு எந்தளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவு மட்டும் போட்டுக்கோங்க, பார்த்து கவனமாக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிரட்டிடலாம். சாதம் மீந்து போச்சு அப்படின்னா அந்தளவுக்கு வீட்டில் செல்லுபடி ஆகாது. நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுல என்னதான் சாம்பார் ரசமெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் இருந்தால் சரி. இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் சாதம் ரொம்பவே சூப்பராக அதே மாதிரி உதிராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.